ஏன் இப்படி மெஸ்ஸியா ரூம் யார் இப்படி மெஸ்ஸி ஆக்குனது? ஹாஜர் நீதான் அப்ப க்ளீன் பண்ணோம். சாரி. அஸ்ஸலாமு அலைக்கும் மை டியர் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டேஸ்டி என்ஜாயபிள் ஹோம் மேக்கர். இன்றைக்கி நீங்கள் க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எனக்கும் ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு க்ளீனிங் vlog பார்த்தா ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ அதே மாதிரி தான் நானும் ஒரு க்ளீனிங் vlog கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ முன்னாடி நாள் நைட்டு கொஞ்சம் ரொம்ப தலை வலிச்சுது, கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லி அப்படியே தூங்கிட்டேன். அடுத்த நாள் பார்த்தா செம்ம வேலையாக இருந்துச்சு. ஸோ இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ண அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப நாளாக திருப்பி ஆன்லைனில் கிடைக்கல, திருப்பி எனக்கு கிடச்சிது. ஸோ டக்குன்னு நான் ஆர்டர் பண்ணேன். அதுதான் வீட்டுக்கு வந்திருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா செம்ம மெஸ்ஸியாக இருக்குது. நான் முன்னாடி நாள் நைட்டு மேகி தான் சாப்பிட்ருப்பேன். ஏன்னா எனக்கு எந்த வேலையுமே செய்ய முடியல அவ்வளோ. சில நேரங்கள் நம்ம எல்லா நாளும் இப்போ வீட்டிலலாம் வேலைக்காரங்கள்ல நான் ஒரு ஆள் தான் வேலை செய்யணும். லேடிஸுன்னு பார்த்தா நான் மட்டும்தான் வேலை செய்யணும். பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, பட் நம்ம ஒருத்தவங்க தான் எல்லா வேலையும் செய்யணுமா, நமக்கு முடியலனாலும் நம்ம தான் செஞ்சாகணும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ முன்னாடி நாள் மேகி தான் எல்லாருக்கும் கொடுத்தேன். மேகி கொடுத்துட்டு சுத்தமாக முடியலன்னு அப்படியே படுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே இன்றைக்கி எப்படியாச்சும் இதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் என்னால் திருப்பி சமைக்க முடியும்னு சொல்லி வீடெல்லாம் இந்த கிச்சன்லாம் இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மேகி பேக்கெட் கூட எடுத்து வைக்காமல் நான் அப்படி முடியாமல் நான் படுத்துட்டேன். சண்டே நைட்டே, இது மண்டே. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கே ஆக்சுவலி வீடியோ நான் vlog நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். இன்றைக்கி க்ளீனிங் பண்ணதை இன்றைக்கே இன்ஷால்லா ரிலீஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபுல்லாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு உப்பும் டப்பாவில் உப்பு நல்லா டிஷ்வாஷரில் போட்டு உப்பு டப்பா பாட்டில் க்ளீன் பண்ணி அதுவும் வச்சாச்சு. ஸோ நிறையா ஒரு நாள் நம்ம விட்டால் கூட வீடு கிச்சன் ரொம்ப மோசமாயிரும். பட் வேறு வழி இல்லை. இப்போ நம்ம தான் குக் பண்ணோம், நம்ம தான் க்ளீன் பண்ணோம், எல்லாமே நம்ம தானே செய்யணும். குக் பண்ணாலே டயர்டாயிரும். 6 மெம்பர்ஸ்க்கு நம்ம தான் குக் பண்ணி அவங்க பசியெல்லாம் போக்கணும். அப்புறமா அதில் நடுவில் அவங்க கேட்குறது. ஸோ அவ்வளோ நமக்கு செம்ம ஒர்க்கு. எல்லோரும் நினைக்கிறாங்க வீட்டில் இருக்கவங்களாம் ஜாலியாக இருப்பாங்கன்னு. கண்டிப்பாக கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பயங்கரமாக வேலை. ஏன்னா நானும் ஆஃபீஸும் போயிருக்கேன். ஆஃபீஸ் போகும்போது அப்படியே அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நீட்டாக இருக்கும். அப்படியே ஃபேன் காற்றுல உட்காந்து லேப்டாப்பில் உட்காந்து நம்ம வேலை செய்வோம். பட் இது அப்படி கிடையாது. வேர்த்து விறுவிறுத்து செம்மையாக இது அவ்வளோ ஃபிசிக்கல் ஒர்க் இருக்குது. இவ்வளோ ஒர்க்கும் நம்ம செய்யணும். வீக்லி ஒன்ஸ் மட்டும் நான் கூப்பிடுவேன் இந்த மாதிரி. பட் மித்த நாள்லாம் நம்ம தான் க்ளீன் பண்ணோம். சம்டைம்ஸ் எனக்கு தோணும், ஏன்டா வீக்லி ஒன்ஸ் கூப்பிட்றோன்னு. டெய்லி அது வேறு விஷயம். வீக்லி ஒன்ஸ் தானே வராங்க, அதுக்கு நம்மளே க்ளீன் பண்ணிவிட்டு போயிடலாமே, காசை மிச்சம் பண்ணலாமேன்னு தோணும். பட் என்னோடய ஹஸ்பண்ட் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி, அவங்களுக்கு நான் ரொம்ப வேலை செய்கிறேன் சொல்லி வீக்லி ஒன்ஸ் நீ கூப்பிட்டுக்கோ அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு ஃப்ரைடே தான் போனாங்க. திருப்பி பார்த்திங்கன்னா மண்டே, இன்றைக்கி மண்டே. ஸோ இன்றைக்கி நான் உட்காந்து இவ்வளோ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் எனக்கு நாளைக்கு டியூஸ்டே ஸ்கூல் திறக்கிறாங்க. ஏன்னா மண்டே இன்றைக்கி ஸ்கூல் லீவு. ஸோ அதனால தான் நான் உட்காந்து இன்றைக்கே செஞ்சு முடிச்சிட்டா நாளைக்கு டியூஸ்டே ஸ்கூல் திறக்கும் போது நமக்கு கிச்சனில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு கிச்சன் நீட்டாக இருந்தால் தான் குக் பண்ணுறதுக்கே பிடிக்கும். இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெளியிலையும் சும்மா வாங்கி சாப்பிட்றதுக்கும் நமக்கு பிடிக்காது இல்லையா? அதனால் நம்ம நம்மளே டக்குன்னு கிச்சன் நீட்டாக இருந்தால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக குக் பண்ண எனக்கு கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் எனக்கு பிடிக்கும். பட் நம்ம தான் அந்த வேலையும் செய்யணும். முந்தியெலாம் நான் க்ளீன் பண்ணுவேன், பட் அம்மா குக் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் இப்போ நம்ம தான் குக்கிங், நம்ம தான் க்ளீனிங், நம்ம தான் பாத்திரம் கழுவுறது, எல்லாமே நம்ம தான் செய்யணுன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக கிச்சன் ஃபுல்லாக மடமடன்னு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு மாப் லாஸ்ட்டாக மாப்
மாப் பண்ணிடணும். ஸோ மாப் பண்ணிட்டா வந்து இது வந்து டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸை வந்து இது காஞ்சிரும். ஸோ நல்லா மோப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டா காஞ்சிரும். அதான் வந்து மோப் பண்ணிவிட்டு அப்போ தான் தரையில் நடக்கிறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். கிச்சன் வந்து நீட்டாக இருந்தாலே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம், குக்கிங் பண்ணோம். ஏன்னா குக்கிங் பண்ணுறது வந்து நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து நமக்கு காசும் மிச்சமாகும். நம்ம ஒரு வேலைக்கு வந்து கடையில் வாங்கி சாப்பிடும்போது எவ்வளோ வந்து செலவாகுது. ஏன்னா வந்து சண்டேஸ் வந்து நாங்கள் அவுட்டிங் வெளியில் தான் போனோம். ஸோ அப்போ கடையில் தான் வாங்கி சாப்பிட்டோம். சண்டே இல்லை, சாரி, சாட்டர்டே. சண்டே வந்து நான் சமைச்சிட்டேன். பட் நைட்டு மட்டும் மேகி போட்டு, கடையில் வாங்கக்கூடாதுன்னு மேகி போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்த நான் க்ளீன் பண்ணிட்டு படுப்பேன். பட் அன்றைக்கி சண்டே நைட் என்னால் க்ளீன் பண்ணிவிட்டு படுக்க முடியல. எனக்கு செம்ம தூக்கமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் கொஞ்சம் வந்து உடம்பு ரொம்ப லேசியாகவும் ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு படுத்துட்டேன். நெக்ஸ்ட் டே பார்த்தா செம்ம ஒர்க்காக இருந்துச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக வந்து என்னோடய கிச்சனை வந்து நான் நீட் பண்ணிட்டேன். இப்படி பார்த்தா தான் வந்து ஹாப்பியாக இருக்குது. குக்கிங்க்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ மாஷா அல்லாஹ் ஒரு வழியாக வந்து நான் க்ளீனாக வந்து என்னோடய கிச்சனை வந்து வச்சுட்டேன். எனக்கு இந்த மாதிரி க்ளீனாக இருந்தால் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு நம்ம க்ளீன் பண்ணிடணுன்னு நம்ம தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் இருந்துச்சு கிச்சனு. ஸோ இந்த மாதிரி இருந்த கிச்சனை தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீட் பண்ணியாச்சு மாஷா அல்லாஹ். ஸோ இந்த மாதிரி கிச்சன் இருந்தாலே நமக்கே ஒரு ஹாப்பியாக இருக்குது. வாஷிங் மிஷின்லேயும் துணியை போட்டு விட்டாச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ தான்ப்பா நீட்டாக இருக்கே, அப்படி வேலை முடிஞ்சிருச்சேன்னு சொல்லி ரூமில் போய் கொஞ்ச நேரம் ஏசியில் உட்காரலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து ரூமுக்கு போனால் அங்கே ஒரு பெரிய பாம் மாதிரி எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ ஆனால் இது கிச்சன் பொறுத்த வரைக்கும் நீட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து எங்கள் ரூம். அம்மா, ஹபீஸா, அதுக்கப்புறமா வந்து ஹாஜர் ரூம்னு வந்து எழுதியிருக்கு பாருங்கள். இது பிள்ளைங்க பண்ண வேலை. நான் சொன்னேன்ல எனக்கு ஒரு பெரிய பாம் இருக்குன்னு, அது இதுதான். இந்த ரூமை வந்து இப்படி வந்து எப்படி மெஸ்ஸியாக இருக்குது பாருங்கள். வந்து ஏர்கான் போட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலாம், ஒரு 10 நிமிஷம் உட்காரலான்னு நினச்சா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் லீவ் வேறையா, உட்காந்த ட்ராயிங்கு பெயிண்டிங்குன்னு எப்படி நான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரூமை வந்து மெஸ்ஸியாக்கி வச்சுருக்கேன். ஐய், ரூமு ஃபேஸு எல்லாமே மெஸ்ஸியாக இருக்குது. ஏன் இப்படி மெஸ்ஸியா? ரூம் யார் இப்படி மெஸ்ஸியாக்குனது? ஹாஜர். நீ தான் இப்போ க்ளீன் பண்ணோம். இப்படி இங்கே பாரு எவ்வளோ அசிங்கமாக இருக்கு. கட்டிங்கு ஒட்டிங்குன்னு, கட்டிங் பேஸ்ட்டு கலரிங்கு. இப்படியா நீ ரூமை வந்து நீங்கள் செல்லக்குட்டி இப்படி தான் பண்ணுவீங்களா? நீ வந்து பண்ணலாம், கிராஃப்ட் ஆர்ட்ஸ் பண்ணலாம், பட் யூ ஹாவ் டு க்ளீன் த ரூம் ஹாஜர். Sorry, but you should clean. After finish, you have to throw all the waste into the dustbin. Okay. Now because I give 5 Abisa, so I'm drawing again. You should clean the room. This is not good. Okay? Oh, what happened? So we can clean both. Oh no, sorry, Mama. I just did. So right now I am cleaning the room. Can you help me? Yeah, throw all the papers into the trash. Look at me. Throw. Go. Throw. I will give you trash cover. Wait. போடு. எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணு. எடுத்து ட்ராஷில் போட்டுரு. அந்த கலர் பென்சில்ஸ் அந்த பார், கலர் பென்லாம் இந்த மாதிரி மூடி வைக்கணும். இப்படி திறந்து வச்சேன்னு நினச்சிக்கோ, அப்புறமா எழுதாது, அப்புறம் அம்மா வாங்கி தர மாட்டேன். இங்கே பாரு, ஏன் இதெல்லாம் திறந்து கிடக்கு? இப்படி திறந்துருந்தா இதுவாயிரும். இங்கே பாரு, இதுவும் திறந்து இருக்குது. மூடி வை, மூடி வைக்கணும் ஹாஜர். இந்தா இதுவும் மூடி வை. எங்கே இருக்கு மூடி? இந்தா மூடி வை. ஏன் மூடி காண போச்சே? மூடி வை. நீ யூஸ் பண்ணி முடிச்சோடனே மூடி வச்சிடணும், அப்போ தான் குட்டு புள்ள. எல்லாமே நீ வந்து மூடி வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஹாஜர். ஹாஜர் குட் கேர்ள் தானே? எல்லாமே கலர் பென்சில் கலரில் போடு. சிசர் எடுத்து பேக்குள்ளே வை. எல்லாமே அந்தந்த பிளேஸில் அது வைக்கணும். ஓகே?
ஸ்கூல் லீவுன்றதால வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்கு அந்த மாதிரிலாம் வந்து அவளுக்கு செம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த கிராஃப்ட்ஸு ஆர்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்கூல் லீவு டிவி பார்க்க விடக்கூடாதுன்னு பார்த்தா இந்த மாதிரி வந்து நமக்கு பிரச்சனையாகுது. சரி வேறு வழி இல்லை, அதுக்குன்னு வந்து டிஸ்கரேஜும் பண்ண முடியாது. அவள் ரொம்ப அழகாக வரைவா. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், ஒரு கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வந்து சூப்பராக வரைவா. ஸோ அதனால தான் நான் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதேன்னு சொல்லி நான் அவளை வந்து விட்டுருவேன், கொஞ்சம் கொஞ்சம் வரையட்டும்னு. ஏன்னா டிவி பார்க்குறத விட எனக்கு வரைகிறது வந்து ஓகேவா தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் வந்து அதை ஃபுல்லாக ஏதாச்சும் ஒன்று வரைஞ்சிக்கிட்டு இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாள். ஸோ அவளுக்கு என்ன டேலண்ட்டோ அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து சில நேரத்தில் விட்டுருவேன். பட் இந்த மாதிரி நமக்கும் வந்து பயங்கரமாக ஒர்க் இருக்கும். அவங்களுக்கு என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவார் பெயிண்டிங்லாம் வாங்கி தர வேணாம் அப்படின்னு. ஆனால் வந்து சரி அவரே வந்து இப்போ சொல்லிட்டாரு, ஹாஜருக்கு வேணால் நம்ம வாங்கி கொடுக்கலாம், ஏன்னா அவளுக்கு டேலண்டடாக இருக்கா ட்ராயிங்ஸ்லன்னு சொல்லி. பட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவளை ட்ரெயின் பண்ணணும். அவள் செஞ்சு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு அவளே ட்ரெயின் பண்ணணும். ஸோ அது மட்டும் நான் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு வந்து பிள்ளைங்களும் மண்டே வந்து வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களும் கொஞ்சம் ஸ்கூல் லீவில் ஹாப்பியாக இருக்கணும். படின்னு வேறு டார்ச்சர் பண்ணுறேன். ஸோ இதில் வேறு வந்து க்ளீனிங் பண்ணுங்கன்னு வேறு சொல்லிட்டு இருந்தால் அவங்களுக்கும் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் இல்லையா? அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம விட்டு பிடிக்கணும் பிள்ளைங்களை. ஒரேடியாக நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்க முடியாது. ஹாஜ் தான் பண்ணியா எல்லாமே? 33 தப்பே. என்னது அது? 33 என்னது அது? 13 13 காட்ட. 7 plus 7 equals 14. And 18 plus 18 equals 16. ஓகே. 9 plus 9 equals 8. உனக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்களா, நீனே பண்ணியா? ஓகே, குட். 10 equals 20. குட். ஹாஜருக்கு இப்போ தம்பா நல்லா தெரியும், ரைட்? திஸ் இஸ் மேஜிக் ஸ்பாஞ்ச். அம்மா க்ளீன் பண்ணோம். நீ இதை குப்பையா இப்போ தான் பேப்பர் எல்லாத்தையும் நான் எடுத்தேன். திருப்பி பேப்பராக வருது வீட்டில். நீ தான் குப்பை பண்ணுறியா? யாவா அடி யாவா நான் வீட்டில் இருந்தால் குப்பை பண்ணுறது. அடிஷனில் கொஞ்சம் தப்பு இருக்குது, ஒரு 2-3 தப்பு இருக்குது. ஸோ அது வந்து திருப்பி அவளை கரெக்ஷன் பண்ணணும். பட் இப்போதைக்கு நான் அதில் உட்காந்தா டைம் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து எல்லாத்தையும் மேஜிக் ஸ்பாஞ்ச் வச்சு, இது பார்த்திங்கன்னா பென்சிலில் கிறுக்குனது. இது வந்து என்னோட சின்ன பொண்ணு 3 year old பொண்ணு வந்து பென்சிலில் ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருக்கா. ஸோ இது வந்து மேஜிக் ஸ்பாஞ்ச் வச்சு இதை ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கனாக்கா யாருக்காச்சும் தெரியலன்னா இந்த மாதிரி பென்சில் ஏதாவது கிறுக்கி இருந்துச்சுன்னா நீங்கள் மேஜிக் ஸ்பாஞ்சை வந்து நல்லா தண்ணியில் நனைச்சி அதை நல்லா வந்து ஸ்க்வீஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா பென்சில் கரெல்லாம் நல்லா போயிடுது. பட் கலரு பெயிண்ட்டு அது வந்து கொஞ்சம் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஸோ மித்தது எல்லாமே வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம ஒரு மோப் போட்டணும். மோப் போட்டால் தான் வந்து அந்த தரை வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரைடே தான் ரொம்ப பெயிண்ட்டு கலரிங் அந்த மாதிரி கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா பெயிண்டிங்லாம் இருக்குது, அவள் வந்து என்னென்னமோ பண்ணியிருக்கா. ஸோ அந்த இதெல்லாம் வந்து நல்லா நீட்டாக மோப் பண்ணிட்டா தான் வந்து தரை வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இல்லைனா வந்து அது கரை பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம மோப் பண்ணால் கூட அது போகாது. உடனே வந்து டக்குன்னு நம்ம வந்து தொடச்சிட்டா ஸோ அது வந்து க்ளீன் ஆயிரும், நமக்கு வந்து தரை வந்து பளிச்சுன்னு ஆயிரும். அதனால தான் நான் உடனே இம்மீடியட்டாக வந்து அதை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா கரை பிடிச்சிருமோன்னு பயமாக இருந்துச்சு. ஏன்னா இது கொஞ்சம் வந்து ஒயிட் டைல்ஸு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பெட்டு கவர் வந்து நான் மாற்றலை, ஏன்னா வந்து ஒரு 2 days பிஃபோர் தான் மாற்றிருந்தேன். திருப்பி இதை கழட்டினா இது வேறு அழுக்கு கூடையில் செய்கிறோம். ஸோ இன்னும் ஒரு 2 days வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கழட்டிட்டு மாட்டிக்கலான்னு. ஸோ ஏன்னா இப்போ தான் கவர் மாற்றினது. ரூம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் வந்து கொஞ்சம் வந்து நல்லபடியாக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரூம் இப்போ தான் வந்து ரூம் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா நான் எப்போவுமே ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து இந்த ரூமில் தான். எல்லாமே ஃபுல்லாக நான் கிச்சன் வேலை முடிச்சிட்டோன்னே இந்த ரூமுக்கு தான் நான் வந்துடுவேன். இதுதான் என்னோடய ரூமு. மோஸ்ட்லி எனக்கு இங்கே வந்து ப்ரைவேசியாக இருக்கும். பிள்ளைங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்கன்னா இந்த ரூமில் தான் நான் இருப்பேன். ஸோ மோஸ்ட்லி இந்த ரூமில் உட்காந்துக்கிட்டு ஃபோன் பார்ப்பேன், புக்கு படிப்பேன், எல்லாமே இந்த ரூம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரூமும் இது தான். ஸோ இந்த ரூம் வந்து
நல்லாயிருக்கும். பிள்ளைங்க நான் கட்டில் கூட வாங்கலை, ஏன்னா சொந்த வீட்டுக்கு போய் கட்டில் வாங்கிக்கலான்னு. ஸோ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ரூமில் வந்து கட்டில் இருக்க, பெட்டு மட்டும் வாங்கி நான் உட்காந்து மலையெல்லாம் உட்காந்து படிப்பேன். ஏன்னா மலை வந்து ரொம்ப முக்கியம்னு சும்மா டெய்லி ஒரு ஹேபிட் மாதிரி கொஞ்சம் வச்சுக்கிறேன், மலை புக்ஸ்லாம் ரீட் பண்ணுறது. இது ஹாஜரோட புக்ஸ் தான் நான் மோஸ்ட்லி ரீட் பண்ணுவேன். ஸோ சிம்பிள் சென்டென்சஸாக இருக்கும்னு. அல்ஹம்துலில்லாஹ் நான் இப்படி தான் உட்காந்துக்கிட்டு இப்படி ரூம் பார்த்தா நீட்டாக இருக்கணும், அப்போ தான் எனக்கே வந்து நல்லாயிருக்கும். இப்போ கிச்சன் முடிஞ்சிட்டு இந்த ரூம்க்கு வரும்போது அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஏசி போட்டுட்டு அப்படியே அந்த கொஞ்ச நேரம் அப்படியே வந்து உட்காந்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.